ரெக்கவரிங் ஆன்சர். ஐயா எல்லாம் நல்லா கவனிங்க. நம்ம மத்தியில் ரெக்கவரிங் ஆன்ஸ் அவங்க டீமாக வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு காலை உணவை வந்து அவங்க தராங்க. அவங்கள வருக வருகன்னு சொல்லி கைகளை தட்டி வரவேற்போம். தூக்குற ஈஸியா இருக்குல்லடா. இப்போ எப்படியா உள்ள பசங்க ஒவ்வொருத்தருக்கா எடுத்துட்டு வந்துருக்குமா? இல்ல இல்லையா, லூஸ்ல தான் உள்ளே எடுத்துட்டு வந்துருக்கீங்களா? சரி, எடுத்துட்டு வந்துருக்கேன். கறிக்கூட்டுக்கு ஒரு கரண்டி, சட்னிக்கு ஒரு கரண்டி, கேசரிக்கு ஒரு கரண்டி. சாம்பார் இருக்கா? சாம்பார் இருக்காது. மொத்தம் 3 கரண்டி வேணும். 3 கரண்டி கொடுங்க. வாங்க உள்ள வந்து பார்த்துட்டு போங்க. உள்ள பாருங்க. ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர்கிட்ட தட்டை வாங்கி அப்படியே அவங்கவுங்க வாங்குறவங்களுக்கு அவங்கவுங்க அப்படியே கொடுத்துருங்க. யார் யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்கவுங்க தட்டை அவங்க கிட்ட கொடுங்க. ஐயா சைவமான்னு கேட்டுக்க. இப்ப நீ யாரு ஐயா கிட்ட வாங்கிட்டு வந்தது? யாரு? சைவம். ஐயா சைவம் மட்டும் சொல்லிருங்க. பசங்கிட்ட தட்டு கொடுக்கும் போது ஐயா கறி வேண்டாம்னா சொல்லிருங்க. கறி சாப்பிடாதவங்க சொல்லிருங்க. சரியா? எதையா? இங்க அந்த ரூம் வேற என்ன ரூம்? அப்படியா? அப்போ அனீஸ் தாம்சன் இங்க வாங்க. வெறும் ஃபர்ஸ்ட் சைவம் உள்ளவங்க கிட்ட மட்டும் ஃபர்ஸ்ட் தட்டு வாங்க. இது ஒண்ணு வாங்கி. ஐயாவுக்கு சைவமா? ஐயா எழுதுனா சாப்பிடுவாங்க. ஜெஸ்லி இங்க வா. அவங்க சைவம் யாருன்னு மட்டும் கேட்டு முதல்ல அவங்க கிட்ட மட்டும் தட்டு வாங்க. அவங்க ஐயா கொடுத்துட்டாங்க. அம்மா கிட்ட வாங்க. அம்மா யாரோ சைவம்னாங்க. அம்மாட்ட வாங்கிக்க. அம்மா கறி சாப்பிட மாட்டீங்களா? இல்லம்மா வாங்கிட்டு வரணும். கறி சாப்பிடுவாங்களா? அவங்க இந்த மட்டும் அப்ப அந்த தட்டை அங்க வச்சிரு. இவங்க கிட்ட மட்டும் தட்டுவாங்க. அவங்க கறி சாப்பிடுவாங்களா? இல்ல அவங்க அம்மா நீங்க வெஜிடேரியன். நான் அம்மாட்ட வாங்கிக்கிறேன். அம்மா இன்னொரு 2 கரண்டி கொடுங்கம்மா. கேசரிக்கு இருக்காடா கரண்டி? வேற இப்ப அவங்க ஒருத்தங்க இவங்க கறி சாப்பிட மாட்டாங்க. இன்னொருத்தங்க யார் சொன்னீங்க கறி சாப்பிடாதவங்க? ஐயாவுக்கு போயிடுச்சு. சரியா, நீங்க தான் போன அன்னைக்கே பார்த்துமே போயிட்டாங்க. ஐயா கறி சாப்பிடுறீங்களா? ஐயா எப்படி இருக்கீங்க? எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க? கேசரி சாப்பிடுவீங்களா? கேசரி சாப்பிடுவீங்களா? பிடிக்காதா? ஏன்? என்ன பிடிக்குமா? சொல்லுங்க ஐயா. எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லுங்க. ஐயா திங்க கூடாது. ஐயா அது திங்கிறது கிடையாது. ஐயா நல்லா இருக்கா?
சூப்பரா? சும்மா சொல்லக்கூடாது, கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா இருக்கு, சூப்பருங்க. சூப்பரா? ஐயா சைவ சட்னி எப்படி இருக்கு? கேசரி சூப்பர். கேசரி நீங்க சாப்பிட்டு பார்க்கல பாருங்க. சாப்பிட்டீங்களா? எக்ஸலன்ட். ஐயா கறி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்களா? ரொம்ப நன்றி. நன்றியா. இது எனக்கு நன்றி சொல்லாதீங்க, நிறைய பேர் இருக்காங்க. கேசரி எப்படி இருக்கு? நீங்க சாப்பிடவே இல்லை பாருங்க, சாப்பிடாமே நல்லா இருக்குன்றியா? சும்மானாலும் சொல்லக்கூடாது, சாப்பிட்டுட்டு சொல்லணும். ஐயா எப்படி இருக்கு கறி? நல்லா இருக்குங்களா? கேசரி கேசரி இங்க பாருங்க, கேசரி முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு அப்புறமா தேவைப்பட்ட வைங்க. அண்ணா சாலமண்ண கேசரி சும்மா கொஞ்சோண்டு வைங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் நம்ம வேணும்ன்றவங்களுக்கு வச்சுக்கலாம். அம்மா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ருசியா இருக்கா? உப்புலாம் கரெக்டா இருக்கா? உரப்பு உரப்பு நல்லா இருக்கா? கரெக்டா இருக்கா? நீங்க சைவமா? சாப்பிடுங்க. எதுமா? புரியல. ஓ பிராமினா நீங்க? சரிம்மா சாப்பிடுங்க. எதுனா எதியா? கறி நிறைய இருக்கா? ஓ இட்லி நிறைய இருக்கு. இட்லி ஃபர்ஸ்ட் ஒரு 3 வைங்க. இட்லி நிறைய இருக்கா? இட்லி முதல்ல 3 வச்சுட்டு இதுவும் அப்புறமா வைங்க. இப்பதான் சாப்பிட புரியலா? சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? ஐயா கேசரி முதல்ல கொஞ்சம் தான் வச்சிருக்கு, கேசரி திரும்ப கேட்டு வாங்கிக்கங்க. என்ன ஆமா, இன்னொரு ஒரு பாத்திரம் கொடுங்களேன். கறி ஒரு அப்படியே ஒரு ரவுண்ட் வரும். ஒரு தேவைப்படுறவங்களுக்கு கறி எடுத்துட்டு வர மாதிரி. நல்லா இருக்கையா? அதுல கறியை பிடிச்சி கறி எடுத்து அப்படியே ரவுண்ட்ஸ் ஒரு ரவுண்டு போ. யாருக்காக வேணும்னா ஐயா கிட்ட கேட்டான். ஐயா எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? சும்மா சொல்லக்கூடாது, உண்மையா. சரியா? ஐயா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உங்களுக்கு வரலாம் வந்திருக்கு. பூனைக்கு வச்சு விடு. எங்க கிடக்கு பூனை? நல்லா இருக்கையா? சும்மா சொல்லக்கூடாது, கரெக்டா சொல்லுங்க. நல்லா இருக்கா இல்லையா? உப்பு கொஞ்சம் கம்மியா தானே இருக்கு, காரங்க சரியில்லைல்ல, ருசி சுமாரா தானே இருக்கு. நல்லா இருக்கா? சரியா சாப்பிடுங்க. இந்த பூனை வருது போற, அது கேசரி வை பூனைக்கு. ஆமா அதுதான் சாப்பிடுங்க. இல்ல கறி துண்டு 2 வை. சொல்லுங்க. ஐயாக்கு என்ன வேணும்? இட்லி. இங்க யாரு ஜெஸ்? இங்க ஒரு இட்லி எடுத்தா ஐயா. 1 2 2 எடுத்துட்டோம். ஐயா இட்லி வாங்கிட்டீங்களா? சரி சாப்பிடு. ஆமா அம்மாக்கு இட்லி போதுமா? நல்லா இருந்துச்சுங்களா? சூப்பரா. அம்மா உங்களுக்கு நல்லா இருந்துச்சுங்களா? சாப்பிடுங்கம்மா. நல்லா இருக்கா? இது இல்ல, இது இல்ல, இது சும்மா மைக்கு. தண்ணி வேணுமா? தண்ணியா? தண்ணி கேக்குறாங்க. ஓ அதாவது அந்த இதுவா பண்ணுவாங்களோ. அம்மா சாப்பிட்டீங்களா? காபி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? சக்கரை தான் கம்மியா இருக்குல்ல? கரெக்டா இருக்கா? நீங்க அப்படி வச்சிருக்கீங்க. ஐயா
காஃபி எப்படி? சூப்பர். சக்கரை கரெக்டா இருக்கா? A1. ஐயா காஃபி நல்லா இருந்துச்சா? அருமையா இருந்துச்சா? ஆமா ஆமா. நாங்க 6 மணிக்கு நாங்க பயன் கேட்போம். உங்க வீட்டுல போய் சாப்பிட்டாரு பயன் பண்ணிட்டு அது அருமையா இருக்கு. அருமையா இருக்கு. பயன் பார்க்கும். சரி நன்றி. சக்கரெல்லாம் அருமையா இருக்கு. நீங்க குடிச்சு பாருங்க. நன்றி. நன்றி. அதான் ஒழுங்கா உட்காருங்க. தாத்தா காப்பி எப்படி இருக்கு? தாத்தா காப்பி எப்படி இருக்கு? காப்பி எப்படி இருக்கு? காப்பி எப்படி இருக்கு? இது சாப்பிடுறது இல்ல, எப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லா இருக்கான்னு கேட்டேன். நல்லா இல்லையா? ஐயா என்னடா இது டீக்கு வந்த சோதனைக்கு. ஐயா அந்த மைக்க வந்து சாப்பிடுறதுன்னு நினைச்சுக்கிட்டாப்ல, வாய்கிட்ட கொண்டு போனோன்னு சாப்பிட வராப்ல. அவங்க வந்து இங்க இல்லத்துல இருக்கிற பெரியவங்களுக்கு வந்து காலை உணவு கொடுத்தாங்க. அவங்க வாலிபர்களாக சேர்ந்து நிறைய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி அவங்க தீர்மானிச்சு இந்த காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வாலிபர்கள் வந்து இது போல பொது சேவைகளை இணைந்து செயல்படுறது ரொம்ப நல்லது. அந்த வாலிப பருவத்தில் அவங்க செய்கிற இந்த நற்காரியங்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் இன்னும் இருக்கிற வாலிபர்களும் நீங்கள் இது போல் பொது சேவையில் இணைந்து நிறைய மக்களுக்கு நீங்கள் நல்ல காரியங்களை செய்யணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். அவங்களோட பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் சாப்பிடல, ஆரம்பிச்சு என்ன இடம் இதுவும் அது மாதிரி இடம். தாத்தா சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு நல்லா இருக்கா? எல்லாமே கொஞ்சம் சாப்பிடுங்க, முழுசா சாப்பிடுங்க. தாத்தா சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பிட்டு டீ குடிங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? கேசரி நல்லா இருக்கா? கேசரி நல்லா இருக்கா? கறியா வாங்கல? கறி சாப்பிட மாட்டீங்களா? மட்டன் சாப்பிட்ற போடுங்க. அவங்களே சொல்றாங்க. அதான் சாப்பாடு நல்லா இருக்கா? சாப்பிட்டு டீ குடிங்க. சாப்பாடு நல்லா இருக்கா? எல்லாம் சூப்பர் சார். கிடையாது. கேசரி கேசரி வாங்கிக்கோங்க. எல்லாம் நல்லா இருக்கு சார். சூப்பர். இந்த வாரமா ஒண்ணுமே இல்லைல்ல, அதனால ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அது ஒவ்வொரு விதமா செய்வாங்க. சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடலப்பா. இன்சுலின் போடணும் சுகருக்கு. வந்து போடுறேன்னு இருக்காங்க, வச்சுக்கிறேன். நான் போட மாட்டேன்ப்பா. இருக்காங்களா? அது போட கீழே போயிருக்காங்க, வருவாங்க. சரி, ஊசி போட்டு சாப்பிடுங்க. வணக்கம், என் பேர் முத்துக்குமார். முதியோர் இல்லத்தில் ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் வந்து செய்யும் போது. முக்கியமாக ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ்னு ஒரு அந்த டீமுக்கு பேர் வச்சு இந்த மாதிரி டிஷர்ட் ஒன்று போட்டு இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது ரொம்ப உற்சாகமாக இருக்குது மற்ற பிள்ளைங்களுக்கும். ஸோ இப்போ எனக்கு ஒரு 2 பசங்க இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு சொல்லி தருவேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லா சின்ன பிள்ளைங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும், முன் வரணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டுகோள் கேட்டுக்கிறேன். எல்லா பேரண்ட்ஸும் அதுக்கு என்கரேஜ் பண்ணணும், இந்த மாதிரி ஃப்ரீயாக விடணும், நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த ரெக்கவரி ஹேண்ட்ஸுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பாய் சொல்லுடா. பாய் பாய் பாய். சூப்பருங்களா? இன்னொரு விஷயம், இங்க வந்தவங்களோட பைசா மட்டும் கிடையாது,
இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க பல பேர் போட்டு விட்ட பைசா, அவங்களோட பணங்கள், எல்லா உதவிகள், இதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஆமா, அவங்க எல்லாருக்குமே நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்களோட ஆசீர்வாதங்கள் தான் எல்லாருக்கும் மேன்மையானது. தேவை தேவை உங்களோட ஜெபங்கள்ல ஜெபிச்சுக்குங்க. சரிங்களா? நன்றியா, நன்றியா. எதை போயிட்டு வரட்டுமா? பாய் பாய் சொல்லுங்க. பாய். ஏய் சூப்பரா சொல்றாப்லையா? பாய் 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 பாய். கும்பிட வேணாம், வேண்டாம் வேண்டாம், பாய் மட்டும் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. சரி. வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, பறவைகள் பலவன்றோ, வானம் ஒன்றன்றோ, தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ, பாஷைகள் பலவன்றோ, தேசம் ஒன்றன்றோ, பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா.